பிக் பாஸ்ல நம்மள காண்டேத்துற நிறைய பேரோட பிஹேவியருக்கு அவங்களோட தப்பு கிடையாது அப்படின்னு சொன்னா உங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா? நார்சிசிஸ்டிக் பர்சனாலிட்டி டிசார்டர் இருக்கிறவங்க தன்னை பயங்கரமா காதலிப்பாங்க. தான் சொல்றது தான் கரெக்ட், தான் சொல்றது மட்டும்தான் நினைக்கக்கூடிய ஆட்கள். இவங்களுக்கு யாராவது ஒருத்தர் தன்னை பாராட்டிட்டே இருக்கணும் அப்படிங்கிற அர்ஜ் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்காகவே பயங்கர டாமினேட்டிங்கா நடந்துப்பாங்க. மற்றவங்களை பார்த்து, ஏன் தன்னுடைய கணவன் மனைவி பசங்களை பார்த்து கூட அவங்களுக்கு எம்பத்தி அப்படிங்கிறது இருக்காது. அதனாலேயே அவங்க பயங்கர ரூடாவும் நடந்துப்பாங்க. இவங்க இருக்கும் போது யாராவது ஒருத்தர் நல்லது செஞ்சுட்டாங்கன்னா போதும், பயங்கரமா அவங்களுக்கு பொறாம வந்து எப்படியாவது அந்த சிச்சுவேஷனை ரூல் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இவங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்க நினைச்ச மாதிரி மட்டும்தான் அது நடக்கணும்ன்றதுக்காக எந்த எல்லைக்கு வேணா போவாங்க. இதனாலேயே நிறைய எதிரிகளையும் சம்பாதிப்பாங்க. ஆனா வாழ்க்கை ஃபுல்லா ஒருத்தர் இதே மாதிரி இருந்தாங்கன்னா பிரச்சனை வரும்ல. வயசாக வயசாக அவங்க கேரக்டர்ஸ்லாம் அதே மாதிரிதான் இருக்கும். ஆனா மத்தவங்க அவங்க பாக்குற விதம், அவங்கள நடத்துற விதம் மாறும். இதனால அவங்களுக்கு டிப்ரெஷன் வரலாம், ஆல்கஹால் ஹேபிட் வரலாம், இது மாதிரி பல பிரச்சனைகள் வரலாம், ஏன் சூசைடாலிட்டி கூட வரலாம். கண்டிப்பா இந்த மாதிரியான பர்சனாலிட்டி இருக்கவங்களுக்கு கொஞ்சம் தெரப்பி கொடுத்தோ இல்ல மெடிசின்ஸ் கொடுத்தோ அவங்களுடைய குணாசிதியத்தை சரி பண்ணிக்க முடியும். உங்க வீட்டுல யாருக்காவது இதே மாதிரி பர்சனாலிட்டி இருக்கா? முதல்ல ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்டயோ இல்ல சைக்காட்ரிஸ்ட் கிட்டயோ அவங்களை அழைச்சிட்டு போங்க. அவங்களுக்கு திருந்துறதுக்கு திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க.